ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பண்ணைக்கு தேவையான தாய்மொழி எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்கள் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. நம்மகிட்ட வந்து தாய்மொழி நம்ம ரெடி பண்ணுற தாய்மொழி நம்ம ஃபார்ம்லேயே ரெடி பண்ணுது. இது வந்து 2 நேரம் 3 நேரம் குட்டி விட்டோன்னே தாய்மொழி வீக் ஆகிடுது, சீக்கிரமாக தாய்மொழி இறந்துருது. அப்படி இல்லைன்னா அதுக்கு பிறக்கிற குட்டிங்களும் ரொம்ப தங்க மாட்டேங்குது, சீக்கிரம் இறந்துருது, அந்த மாதிரி சொன்னாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து குட்டியில் வந்து தாய்மொழி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணாததுனால தான் இந்த மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் தாய்மொழி வந்து சீக்கிரமாக இறந்துருது. அதுலேருந்து குட்டிங்களும் நிறைய இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம தாய்மொழி பண்ணைக்கு ரெடி பண்ணும்போது, அதாவது நம்ம பண்ணைக்கு தேவையான தாய்மொழி ரெடி பண்ணும்போது சின்ன குட்டியிலேருந்து அது பராமரிப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா, நம்ம ஒரு தாய்மொழியில் 6 வருஷத்துலேருந்து 8 வருஷம் வரை தாய்மொழி லைஃப் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு 4 வருஷம் வரை நம்மளுக்கு ப்ரீடிங் பர்பஸ்க்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். தாய்மொழி நல்லாவே ஆக்டிவாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 4 நேரம் இல்லைன்னா 5 நேரம் நம்ம குட்டி எடுக்கலாம். அதாவது 6 நேரம் குட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் 5 நேரம், 4 நேரம் 5 நேரம் நீங்கள் குட்டி எடுக்க மாதிரி இருந்ததுன்னா அந்த தாய்மொழிக்கு லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு குட்டிங்களிலேருந்து எப்படி தாய்மொழியை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தாய் வந்து குட்டி விட்டதுக்கப்புறம் தாய்கிட்ட வந்து நல்ல பால் இருக்கான்னு பார்க்கணும். நல்ல பால் சுரக்கிறதுக்கு தேவையான மருந்துகளை தாய்க்கு கொடுக்கணும். குட்டிங்க வந்து வயிற்றில் இருக்கும்போது தாய்க்கு நல்ல ஹெல்த் ஃபுட்டு கொடுத்து குட்டிங்க வந்து பிறக்கும்போதே குட்டிங்க வந்து ஆரோக்கியமாக பிறக்கணும். அந்த மாதிரி ஆரோக்கியமாக பிறக்கிற குட்டிங்களை தான் நம்ம வந்து தாய்மொழிக்கு செலக்ட் பண்ணணும். இந்த குட்டிங்களை செலக்ட் பண்ணும்போது குட்டிங்களை வந்து 45 நாள் தாய் கூடயே பால் குடிக்க விட்டுறணும். 45 நாள் நல்ல தாய் கூடல பால் குடிக்கணும். இதில் 45 நாள் கழிச்சதுக்கப்புறம் ஆண் குட்டிங்களை பெண் குட்டிங்க இதில் வந்து தனித்தனியாக பிரித்து இதில் வந்து நம்ம வந்து அதாவது கலப்பின முயல் வந்துடாமல் ஒரே தாயில் வந்து ஆண் பெண் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு தாயில் ஆண் முயலையும் இன்னொரு தாயில் பெண் முயலையும் நம்ம குட்டிங்களை செலக்ட் பண்ணுறோம். அதுலேயுமே 6 குட்டி பிறந்திருக்கு அப்படின்னா இந்த 6 குட்டியில் ஒரு பெஸ்ட்டு ஒரு 3 குட்டி, அந்த 3 குட்டியை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி மீதி சின்னதாக இருக்க 3 குட்டியை கழிச்சிக்கிட்டு அந்த பெரிய 3 குட்டியும் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 நாள் பால் குடிக்க விடணும். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா 15 நாள் பால் குடிக்கும்போது கிட்டத்தட்ட 45க்கு அப்புறம் 15 நாள் போடும்போது 60 நாள் ஆயிரும். இந்த குட்டிங்க க்ரோத் வந்து நல்லாவே இருக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம தாய்கிட்டேருந்து பிரித்து இதுக்கு நல்ல ஹெல்த் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இதுக்கு விட்டமின்ஸு, மினரல்ஸு, தாதுப்பு இந்த கலவைகள் வந்து கரெக்டாக இருக்கணும். இதில் எதுவுமே குறைபாடு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்து நீங்கள் 5 மாதம் வளர்த்திங்க அப்படின்னா 5.5 மாதம் வரும்போது பருவத்துக்கு ரெடி ஆகும். 6 மாதத்தில் கண்டிப்பாக சென்னைக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் 6 மாதத்தில் 2 கிலோ 2.5 கிலோ நார்மல் ப்ரீடுனா வரும். இது ஜெயிண்ட் வெரைட்டிஸ் அப்படின்னா 3 to 3 கிலோ வரும். இதே மனநூல் ப்ரீட் அப்படின்னா 3 to 4 கிலோ அந்த சைஸுக்கு வந்துடும். அந்த டைமில் நீங்கள் ப்ரீடிங் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இது நாட்டு இன முயல் அப்படின்னா நம்மளுக்கு 6 மாதம் அந்த டைமில் தான் ப்ரீடிங் பர்பஸுக்கு ரெடி ஆகும். மனநூறு முயல் அப்படின்னா ஒரு 4.5 மாதம் 5 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு ப்ரீடிங் ரெடி ஆயிரும். பொதுவாக தாய் முயலை வந்து 8 மாதம் கழிச்சதுக்கு தான் ப்ரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. முயலுக்கு வெயிட் ஒரு 2.5 கிலோ 3 கிலோ சைஸ் வருது அப்படின்னா அந்த ஏஜும் கிட்டத்தட்ட 4.5 மாதம் தாண்டி 5ஆவது மாதம் பிறந்துடும். அந்த டைம் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஹெல்த் ஃபுட்டு கொடுத்து நீங்கள் குட்டிங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மில் வந்து அடிக்கடி தாய்மொழியில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்காது. பண்ணை வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்மாக கொண்டு போகலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக தாய்மொழியில் ரெடி பண்ண ப்ரீடிங் ரேபிட்டு நம்மகிட்ட வந்து சேல்ஸுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. நண்பர்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். அதே போல் ஒரு பெஸ்ட்டு ப்ரீடிங் ரேபிட்டை நம்மளுக்கு எப்படி நம்ம கொண்டு வரது, எப்படி ரெடி பண்ணுறது, அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள்லாம் கிளியர் பண்ணி வைக்கலாம். நம்ம ஃபார்மில் 250 தாய்மொழி இருக்குது. எல்லாமே நம்ம ரெடி பண்ண தாய்மொழி தான். இதில் வந்து குட்டிங்களும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சேல்ஸுக்கு ரெடி ஆகிட்டோம். யூனிட் கணக்கில் 10 யூனிட் மேல் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம ஃபார்முக்கு நம்மளுக்கு எந்த அளவு நம்மளுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோமோ அதே குவாலிட்டியில் நம்ம சேல்ஸுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம ஃபார்ம் நீங்கள் நம்பி வாங்கலாம். நம்ம ஃபார்ம் வந்து மதுரையில் லொக்கேட் ஆகிருக்குது. நான் நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நண்பர்களுக்கு தேவை அப்படின்னா கால் பண்ணிட்டு வரலாம். எனி டைம் நம்ம கான்டாக்டில் இருப்போம். தேங்க்யூ.